ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திருவாய்மொழி 4ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி மண்ணை இருந்து துழாமின்னு ரொம்ப அழகான பதிகம். திருப்பி திருத்தாயார் பதிகமா அமைஞ்சிருக்கு. எம்பெருமான விட்டு ஆழ்வார் கொஞ்சம் விலகி, ஆழ்வார் விலகி இல்ல, எம்பெருமான் ஆழ்வாரை விட்டு கோவை வாயாள் பொருட்டு இல்லைன்னு கொஞ்சம் விலகுறான். ஏன்னா ஆழ்வார்க்கு மிதமின்றி போறது அவரோட சந்தோஷம், சம்ஸ்லேஷத்தினால உண்டான சந்தோஷம். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் விலகி போனா ஆழ்வார் தரிப்பார்னு பாக்குறான் எம்பெருமான். ஆனா ஆழ்வாருக்கு கொஞ்சம் எம்பெருமான் ஒரு இன்ச்சு விலகி போனா கூட அவருக்கு ரொம்ப துக்கம் ஆயிடுறது. அவரால தானான தன்மையில பாட முடியல. அதனால அவரோட திருத்தாயார் பராங்குஷ நாயகியா ஆயிடுறார் ஆழ்வார். ரொம்ப வருத்தப்படுறார். எப்படி என் பொண்ணை போட்டு வாட்டறான் பெருமாள் அப்படின்னு தாயார் கம்ப்ளைண்ட் பண்ற பாசுரங்களா அமைஞ்சிருக்கு. 4 பாசுரங்கள் பார்த்துட்டோம். கோமளவான் கண்ணை புல்கி கோவிந்தன் ஈத்தனவென்னும் கோமிளநாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை இதன்னும் ஆமளவு ஒன்னும் அறியேன் அருவினையாட்டியேன் பெற்ற கோமளவல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே. எப்படி கூத்தடிக்கிறான் பாரு எம்பெருமான்னு சொல்றான். என்ன சொல்றா அதுல? இவளுக்கு இவ்வவசாதம் எவ்வளவாய் முடிய கடவது என்ன அறிகிரிலேன் என்கிறாள். அறிகிரிலேன்னா தெரியலன்னு நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா, அறியகில்லேன், அதுதான் அறிகிரிலேன் அப்படின்னு சொல்றா. அவசாதம்னாக்க இப்ப நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். எப்போ பராங்குஷ நாயகியா ஆழ்வார் ரொம்ப ஒரு தளர்வு, ஒரு தளர்ச்சி, மயக்கம் எல்லாம் வருது இல்லையா, அந்த அவசாதம்னா அந்த தளர்ச்சி, மனச்சோர்வு அதெல்லாம் வச்சுக்கலாம். இத ரொம்ப அதீதமா போய் முடியறது. இது எங்க போய் முடிய போறதுன்னு திருத்தாயாருக்கு ஒரு வருத்தம். கோமளவான் கண்ணை புல்கி, இளைய பெரிய கண்ணுகளை தழுவி, இவை அந்த கண்ணுகள்லாம் கோவிந்தன் மெய்த்தனவென்னும் பசுமைக்க முடிசூடின கண்ணன் இனிது உகந்த மெய்த்தவை என்று கூறுவாள். கோமிள நாகத்தில் வெண்போய். இது ரொம்ப அழகான வரி. இஷ்டப்படி ஓடுகின்ற ஒரு இளம் நாகத்தின் பின்போயும் வருது இல்லையா, சின்ன ஒரு யங்கு நாகம். அது பின்ன போச்சுன்னா அவனையும் அது பின்னாடியே போனா அதுதான் ஆதிசேஷனா போல அது பின்னாடியே போராடும். அவனையும் காணலாம் என்று நினைத்து சென்று அவன் கிடக்கை அவன் பள்ளி கொள்ளும் படுக்கை இது வெண்ணும் இது என்று சொல்லுவாள். அருவினை ஆட்டியேன் பெத்த அனுபவித்து முடிக்க அரிய பாவத்தை உடையேனான நான் பெற்ற அப்படின்னு பராங்குஷ நாயகியோட திருத்தாயார் அவளை பத்தியே சொல்லிட்டா. நான் இவ்வளவு அருவினை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேனே, அதனால்தான் இவ அப்படி அன்வைக்கிறா. கோமள வல்லியை ரிது ஸ்வபாவையாய் கொடி போன இவளை மாயோன் பெருமான் மால் செய்கின்ற கூத்திய. மால்னா இந்த இடத்துல மயக்கம்ன்றது அர்த்தம். மால்னா திருமால்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல மயக்கி, மாயோன்னா எம்பெருமான் திருமால்னு ஆயிடுத்து. அதனால மால் செய்கின்ற கூத்தியனா மயக்கி பண்ணுகிற இத்தகைய கூத்தாட்டு. ஆமளவு எவ்வளவில் ஆகும் என்று ஒன்னும் அறிகிலேன் அப்படின்னு திருத்தாயார் பாடுறா. திருத்தாயார் is Alvar's mother. Parankusha Nayaki's mom is very upset that Emperuman is not coming to give Sevai Darshan to Parankusha Nayaki, which is our Nammalvar. She is in this Padigam, Alvar is seeing everything that is close with Emperuman, or anything that she sees, she says it is only for Emperuman. If she sees a cow, she says it is what Govindan used to follow. Then when she sees a snake, she goes behind the snake thinking that snake will become Adiseshan. That way, when Perumal comes and reclines on it, she can have Sevai of Emperumal. That is this Pashuram. கூத்தர் குடம் எடுத்தாடில் கோவிந்தனாம் எனாவோடும் வாய்த்த குழலோசை கேட்கில் மாயவன் என்று மையாக்கும் ஆட்சியர் வெண்ணைகள் காணில் அவன் உண்ட வெண்ணை ஈதன்னும் பேச்சி முலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடியேறிய பித்தே. ரொம்ப பித்து பிடிச்சு போயிருக்கான்னு அடுத்தது சொல்றா. தன் மகள் பிச்சுக்கு நிதானத்தையும் அதடியாக வந்த பிச்சுத்தன்னையும் சொல்லுகிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்மளுக்கு ஏதோ ரொம்ப பிடிச்சு போயிடுதுன்னா அதை தவிர நம்மளுக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அதை தவிர வேற எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். இந்த இடத்துல அந்த பிச்சுக்கு நிதானத்தை எதனால பித்து ஏறுறது அவளுக்கு? எம்பெருமானோட திருக்கல்யாண குணங்களை அனுசந்திக்கிறா.
பராங்குஷ நாயகி. அதனால இவருக்கு பித்து ரொம்ப ஏறி போயிடுது அப்படின்னு சொல்றா. கூத்தர் யானும் கூத்தாடும் அவர்கள் குடம் எடுத்து ஆடில் குடக்கூத்தாடுதலை ஸ்வபாவமாக உடைய கிருஷ்ணனாம் என்ன. யாரோ ஒருத்தர் ஆடினா தெருவுல வீதியில கிருஷ்ணன் தான் ஆடுறான்னு ஓடி வராளாம். வாய்த்த குழல் ஓசை கேட்கில் இனிய குழலின் ஓசையை கேட்டாலாகில் மாயவன் என்ன கிருஷ்ணன் என்ன நினைத்து மையாக்கும் மோகியா நிற்பாள். மோகியா நிற்பாள்னா மோகித்து போறது, ஒரு அன்கான்சியஸா ஆறான. ஆய்ச்சியர் இடைச்சிகள் கையிலே வெண்ணைகள் காணில் வெண்ணையை கண்டாளாகில் அவன் அமுது செய்தருளின வெண்ணெய் இது என்கிறாள். பேச்சி முலை சுவைத்தார்க்கு பூதனையுடைய முலையை பிராணனோடே சுவைத்து முடித்த கண்ணபிரானுக்கு கொடி என் பெண் கொடி போன்றவளான என்னுடைய மகள் ஏறிய தலைமண்டையிடும்படி கொண்ட பித்து. அப்படின்னா தலைக்கு ஏறிட்டுன்னு சொல்லுவோம்ல நம்ம, அதுதான் தலைமண்டை இடும் படி கொண்ட பித்து, பிச்சு இருந்தபடி ஆச்சரியம். அப்படின்னா என்ன, இதுல ஆச்சரியம்னா என்ன, வருத்தத்தோட கலந்த ஆச்சரியம் பராங்குஷ நாயகிக்கு. எதை பார்த்தாலும் எம்பெருமான். ஒரு வெண்ணைய பார்த்தா கிருஷ்ணன் உண்ட வெண்ணன்றாலாம். ஒரு குழல் ஓசை, எங்கேயோ ஒரு ஓசை, அது குழல் ஓசையான்னு கூட சொல்ல முடியாதான். ஒரு ஓசைய கேட்டா கூட எம்பெருமான் தான் குழல் ஓசை அவன் தான் வாசிக்கிறான்னு சொல்லி ஓடுறா அப்படின்னு சொல்றான். So here Tirutayar, the mom of Parankusha Nayaki, is very upset that she feels that her daughter, which is Alvar, is completely going mad because of Emperuman's Tirukalyana Gunangal. She hears some sound like a flute sound and she thinks it is Krishna who is playing the flute. Then if she sees butter, vennai, she thinks it was eaten by Krishna and she wants that. So Tayar is again complaining. It is a shocking complaint that whatever happens around Parankusha Nayaki, she feels it is Kanna, her Kanna is around her. ஏரிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பென்னும் நீரு செவ்வே இடக்காணில் நெடுமாலடியார் என்று ஓடும் நாறு துழாய் மலர்காணில் நாரணன் தண்ணி ஈதென்னும் தேரியும் தேராதும் ஆயோன் திறத்தணலே இத்திருவே. ரொம்ப அழகான பாசுரம். நம்ம கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய வார்த்தை. தேரின போதோடு ஏறாத போதோடு வாசியர எப்போதும் அவன் திறம் அல்லது அறியாளே என்கிறாள். என்னன்னாக்க, இது நம்ம சொல்ற இந்த நீ தேறினா போச்சு தேராம இருக்குன்றது கிடையவே கிடையாது. தேரின ரெண்டுமே பகவத் சம்ஸ்லேஷம் தான், ஒண்ணு பகவத் விஸ்லேஷம். தேறின போதுன்னா எம்பெருமான் பக்கத்திலேயே இருக்கான்னு ஒரு மயக்கம், பக்தியில ஒரு மயக்கமா இருக்கா. ஆனா சுயநினைவோட தான் இருக்கா. அவளுக்கு தெரியறது என்ன, இந்த பெருமாளோட தான் நம்மளோட சம்ஸ்லேஷம் இருக்குன்னு. தேராத போதுன்னா அவளுக்கு தெரியல அந்த பக்தியோட ஒரு அதீத விசேஷம். ரொம்ப வருத்தப்படுறா அவ, அந்த வருத்தத்துல மயங்கி போயிடுறா. அதுதான் அந்த தேராத போது அப்படின்னு. சோ சுயநினைவு இல்லாத அவிழ்ந்த பொழுதுன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல. சரியா? அதுதான் அந்த தேறின போதும் தேராத போதும் ரெண்டுமே இந்த இடத்துல பகவத் சம்பந்தம் பத்தி மட்டும்தான் பராங்குஷ நாயகியும் பேசுறா, நாயகியோட தாயாரும் பேசுறா இல்லையா? ஏரிய பித்தினோடு மிகுந்த மயக்கத்தோட கூடியிருக்க செய்தே வேதாந்த வித்துகள் சொல்லுமா போலே எல்லா உலகும் சகல லோகங்களும் கண்ணன் படைப்பென்னும். இதுதான் எல்லாரும் தெரிஞ்சவன் என்ன சொல்றா, இந்த உலகத்துல எல்லா பொருள்களும் அவன் தான் சரீரியா இருக்கான் இல்லையா? எல்லா பொருளையும் சரீரமா கொண்டு இருக்கான் எம்பெருமான் தான் எல்லாரும் சொல்றான். ஒரு பொருள் அது அஜடமா இருக்கட்டும் ஜடமா இருக்கட்டும், அதுக்கே தனி டெபினிஷன் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு எம்பெருமானோட சம்ஸ்லேஷம் இல்லாம இருக்கா? கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இவ சொல்றான்றா. நீரு செவ்வே இட காணல் பஸ்மத்தை மேல் நோக்கி இட கண்டாலாகில் நெடுமால் அடியார் என்ன ஓடும். சர்வேஸ்வரனுடைய அடியார் என்று கொண்டு அவர்களை தொடர்ந்து ஓடுகிறாள். எதை? பஸ்மத்தை பார்த்த ஆஷஸ். நாறு துழாய் மலர்காணல் பரிமளம் வீசும் திருத்துழாயின் பூந்தாரை கண்டாளாகி. பூந்தாருன்னா அப்படியே தாறு தாரா கட்டியிருப்பா இல்லையா அழகா, அதுதான் பூந்தாறு கண்டாளாகி. எது? திருத்துழாயோட. நாரணன் கண்ணி நீதனும், கண்ணின்னாக்க மாலைன்னு அர்த்தம். சர்வ சுவாமியான நாராயணனுடைய மாலை இது என்கிறாள். தேரியும் தேராதும் அதான் பார்த்தோம். தேரின வளவிலும் அவளுக்கு தெரிஞ்சு எம்பெருமான் விஸ்லேஷமா இருந்தாலும் சரி, ஒதுங்கி இருந்தாலும் சரி, சம்ஸ்லேஷமா இருந்தாலும் சரி, சரி எம்பெருமான் வந்துட்டான்
இல்ல எம்பெருமான் வரல அப்படின்னு தேறி இருந்தாலும் சரி, தேராதும்னா கலங்கி இருந்தா, தேராதும்னா அவன் வரவே இல்லை ஆனா அந்த கலக்கத்துல இருக்கா, அதுதான். திருமகள் போல்வளவான இப்பெண் பிள்ளை எப்படின்னா இவளே பராங்குஷ நாயகி தான் பெரிய பிராட்டியான்னு நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. மாயோன் திறத்தனல் எம்பெருமான் விஷயம் அல்லாது அல்லது வேறொன்னை அறியாள், வேற எதுவுமே அவளுக்கு தேறின போதும் எம்பெருமான் தான், தேராத போதும் எம்பெருமானாலே தேராம இருக்கா அப்படின்னுதான் காமிக்கிறாங்க. So this is a beautiful பாசுரம் where Parankusha Nayaki's திருத்தாயார் says தேறின போது தேராத போது means தேறின போது when ஆழ்வார் knows that எம்பெருமான் is with him and he knows that எம்பெருமான் is slightly moved away from ஆழ்வார். ஆழ்வார் knows it and he understands. தேராத போது is just opposite. When எம்பெருமான் moves away from ஆழ்வார், he is unable to understand why எம்பெருமான் has moved away from him and he becomes unconscious. That is தேராத போது. But whatever she sees, if she sees ashes flying away in air, she says that is Nedumal's Adiyar, எம்பெருமான்'s பக்தர்கள். Then Narathurai, if she sees Tiruthurai, Tulasi Mala, Garland, she says it is from Narayanan Emberuman himself. That's how she is able to get her Ujjivanam, says Parankusha Nayaki's Tirutaya. But now she is also not getting her Ujjivanam because she is very weak and she is very unconscious. இதோட நிறுத்திக்கலாம். திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்ன துள்ளும் கருவுடை தேவில்கள் எல்லாம் கடல் மன்னன் கோயிலே என்னும் தெருவிலும் வீழ்விலும் ஓவா கண்ணன் கழல்கள் விரும்புமே. எப்பவுமே அவளுக்கு கண்ணனோட கழல்கள் தான். கழல்கள்னா திருவடிகள். அத்தியந்த துர்தசை வர்த்தியான் என்றாலும் ரொம்ப அழகான பாசுரம். இவள் ததேக பறையாய் இருக்கும் என்கிறாள். நம்ம இப்போ பேசியிருந்தோமே ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம், மொத்தத்துக்கும் இந்த பாசுரம் ஒரு அடிப்படையும் சொல்லலாம். அத்தியந்த துர்தசைனா இப்போ இது நம்ம கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். இந்த பாசுரத்துக்கு மட்டும் இருந்து அன்வைச்சிடலாம். என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு துர்தசை, ஏதோ ஒரு சாரோ வருது நம்மளுக்கு, ஏதோ ஒண்ணு திடீர்னு யாரோ பரம்பதிக்கிறார், நம்ம எங்கேயோ கீழே விழுந்துடுறோம், அடிபட்டுக்கிறோம், பண கஷ்டமா இருது, என்ன வேணா வச்சுக்கோங்களேன். இந்த சம்சாரத்துல உடனே என்ன பண்ணுவோம், பெருமாள் கிட்ட போய் நீ தான் எப்படி பண்ற பாரு நீ அப்படின்னு அவனு. அத்தியந்த துர்தசை. இதுவே 1 கோடி ரூபாய் ஜாக்பாட்ல அடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் ஜாக்பாட் இருக்கான்னு தெரியாத அடியனுக்கு சொல்றேன். அவன் கிட்ட போய் நின்று இதுக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோமா என்னைக்காவது? என்னைக்கும் சொல்ல மாட்டோம். 10 பைசா ஜாஸ்தி வந்தா அவனை தீண்டவே மாட்டோம். நம்ம ஸ்டில் அவனுக்கு போடுற 10 ரூபாயோ 50 ரூபாயோ 500 ரூபாயோ அவ்வளவுதான் போடுவோம். 1 கோடி வந்தா 1 கோடியும் அவனுக்கு போய் போடுறோமான்னு கிடையவே கிடையாது. அதுதான் அத்தியந்த துர்தசை. அந்த துர்தசையிலையும் வர்த்தியான் என்றாலும் இவளுக்கு பராங்குஷ நாயகிக்கு அத்தியந்த துர்தசை. ஏன்னா எம்பெருமான் இன்னும் கிட்டக்க வரவே இல்லை இல்லையா. அந்த நிலை அவளுக்கு வந்தாலும் இவ எப்படிக்கா, ததேக பறையா இருக்கா. அதுதான் ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதிதம். ததேக பறைனா என்ன? தத்து ஏக பறை. தத்துனா அவன் ஒருவனையே தஞ்சமா கொண்டுட்டு இருக்கா. அவன் இல்லைன்னா இப்ப நம்ம என்ன பண்றோம், பெருமாள் கோயில்ல போய் ஏதோ பண்ணிருக்கோம், அர்ச்சனையும் பண்ணக்கூடாது, பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயமா பண்ணிருக்கோம், சரி அது கூட ஒழிஞ்சு போறது, பெருமாள் கோயில்ல தான் போய் பண்ணோம். பண்ணலையா உடனே சக்கரத்தாழ்வார் போய் எதையோ பண்ணுவோம். ஓகே சக்கரத்தாழ்வார் பண்ணா கூட ஓகே, அவரும் பின்னாடி பெருமாளை வச்சுட்டு இருக்காருன்னு விட்டுருலாம். அடுத்தது எங்கெங்கயோ வேற எங்கேயோ போய் வழக்கேத்துவோம், எதையோ போய் தெளிப்போம். கேட்டா இது வம்சாவளியா வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம். எதோ பண்றோம் இல்லையா. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட ஹோப்ஸ் ஹை ஆக ஆக எம்பெருமான் பண்ணலையோ அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு ததேக பறையெல்லாம் இல்ல, அந்நிய கதித்துவம் தான் நம்மளுக்கு எல்லாத்து காலையும் போய் விழுது. அந்த மாதிரி இருக்கவே கூடாதுன்றார். பராங்குஷ நாயகி எவ்வளோ ஒரு சோர்வு நிலையில இருந்தாலும் நம்மளுக்கு என்ன காமிச்சு தரணுமோ சரணாகதற்கு அதை தான் காமிச்சு தரா. ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் பக்தியும் அவள் இடத்துல இருக்கு. என்கிட்ட கொஞ்சம் கூட கை முதல் கிடையாது, உன் திருவடிதான். தத்து ஏக்கப்பறை, உன்னோட திருவடிதான் எனக்கு பலம். அதுல நீ என்ன வேணா கொடு, மிஞ்சு மிஞ்சு போனா என்ன கொடுப்பான், மோட்சத்தை கொடுப்பான். அது பெரிய விஷயம். போய் அவன் இது அனந்தாழ்வான் சொன்ன மாதிரி சொல்லணும், நம்ம நினைச்சுக்கணும். சொல்றது ஈஸின்னு சொல்லிடலாம், அப்படி கிடையாது. இங்க என்ன சொன்னார் அனந்தாழ்வான், பாம்பு கடிச்சிருக்கு அவருக்கு திருமலையில.
இந்த பாம்போட வீரியம் ஜாஸ்தியா இருந்தா பிரஜையில தீர்த்தாமாடி பரமபதநாதனுக்கு போய் கைங்கரியம் பண்ண போறேன். இந்த பாம்போட வீரியம் சம்சாரத்தோட வீரியம் ஜாஸ்தியா இருந்தா அப்படின்னா என்ன, அவரோட சரீரத்தையே சொல்லிக்கிறார். இந்த பாம்போட வீரியம் ஜாஸ்தியா இருந்தா இங்க புஷ்கர்ல தீர்த்தாமாடி திருமலை உடையானுக்கு அவனுக்கு போய் தீர்த்த கைங்கரியம் பண்ண, அவனுக்கு போய் புஷ்ப கைங்கரியம் பண்ண போறேன்னு சொல்லு. அவ்வளவுதான் கொடுக்க முடியும் அவனால. கரெக்டான நம்ம உடம்புக்கு என்ன தாங்குறதோ அததான் கொடுக்குறான் எம்பெருமான். அது நம்ம மனசுல இருக்கணும். அது இவளுக்கு இருக்கு நன்னாவே. திருவுடை பூர்ணமான செல்வத்தை உடைய அப்படின்னா என்ன, பெரிய பெரிய பிராட்டியாரே இருக்கா, அப்போ எல்லாமே பூர்ணமாதான் இருக்கும். மன்னரை காணு, இந்த இடத்துல என்ன சொல்றான், இந்த அர்ச்சகர்கள்லாம் அரசர்கள்லாம் இருக்கா இல்லையா, தட் இஸ் கிங். இந்த இடத்துல திருன்னா செல்வம், நாட் பெரிய பிராட்டியார். மன்னரை அந்த மாதிரி அரசர்கள்லாம் கண்டா திருமாலை கண்டேனே என்னும் திருமகள் கொழுனனான எம்பெருமானை யார் இருக்கா, பராங்குஷ நாயகி இருக்கானா. ஏன்னா அவளுக்கு திருமால் இப்போ வரல இல்லையா. கிங்ஸ் எல்லாம் பார்த்தா அந்த மாதிரி செழிப்பா இருக்கிற செல்வத்தோட இருக்கிறவா யார பார்த்தாலும் கிங்குன்னு இல்ல. ஆனா இந்த இடத்துல மன்னரை காணல்னு கொடுத்துருக்கா, அதனால ராஜாக்கள்னு வச்சுக்கலாம். இருந்தா கூட இவன் என்ன சொல்றா, திருமகள் கொழுனன் எம்பெருமானே கண்டுட்டா அப்படின்னு. அப்போ வெண்ணையை பார்த்தா கிருஷ்ணரோட வெண்ணனால, அந்த மாதிரி இந்த ராஜாக்களை பார்த்தா எம்பெருமானியே பார்த்தா மாதிரி இருக்கேன்னா திருமகள் அவன் தானே, திருவுடன் கூடிய மார்பன். அதே மாதிரி உருவுடை விலட்சண வடிவங்களை உடைய வண்ணங்கள் காணில் காயம்பூ முதலிய பதார்த்தங்களை கண்டால் உலகளந்தான் என்ன துள்ளும். இச்செவி உள்ளது திருவுலகளந்தருளின எம்பெருமானுக்கு என அத்தியவசித்து பிரீத்தியோட ஆடுவாள். எது கண்டாலும் அது எம்பெருமான் திருவடியை போய் அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுறாளாம். உலகளந்தானா திருவிக்ரம அவதாரம். கருவுடை விக்கிரக யுக்தமானனா, எதுக்கெல்லாம் விக்கிரகம் இருக்கோ தேவில்கள் எல்லாம்னா தேவாலயங்கள் எல்லாம். இதுவும் ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ். நம்ம எல்லாரும் எஸ்பெஷலி சரணாகதர்கள் பிரபன்னர்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கோவில்னாலே எம்பெருமானும் பிராட்டியாரும் இருந்தா மட்டும்தான் அது கோவில். மத்த எல்லாம் தேவில்கள் ஆலயங்கள் தான். மத்தது எல்லாம் தேவதாந்திரத்துக்கு இருக்கிறது எல்லாமே இட் இஸ் நாட் கோவில், இட் இஸ் ஆலயம். அதுக்காக தேவாலயம் தான் நம்ம வேற ஏதோ நினைச்சுக்க வேண்டாம், அது கிடையாது. மத்த தேவதாந்திரங்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஆலயங்கள் தான். கடல் வண்ணன் கோயிலே. ஆனா இவளுக்கு பார்த்தா எப்படி இருக்கும், எம்பெருமான் எழுந்தருளின கோவில்களே என்று கூவாள். இது எப்படி அடுக நம்பி ஆட்டம் என்ன சொல்றது, அவர் உடையவர் அவரோட பெருமாளை திருவாராதன பெருமாள் யாரு, காஞ்சி பெருமாள். பெருமாளை தலைக்கு மேல ஏழை பண்ணின்னு வந்துட்டு இருக்காரு வடுக நம்பி. அதுக்கு மேல உடையவரோட திருவடிகளை வச்சு ஏழை பண்ணின்னு வந்துட்டு இருக்காரு. அதுதான் கருவுடை தேவல்கள். இவருக்கு காஞ்சி பெருமாளே இவருக்கு தேவதாந்திரம் தான் வடுக நம்பிக்கு. அந்த மாதிரி இங்க பராங்குஷ நாயகி இருக்கா, ரொம்ப அழகா. கடல் மன்னன் கோயிலை எது பார்த்தாலும் ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலே இவருக்கு கிருஷ்ணன் எம்பெருமானும் திருவிக்கிரம அவதாரமும் தான் கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஆழ்வாருக்கு. வெறுவிலும் வீழ்விலும் வெறுவிலும்னா அஞ்சின போதும்னா எதுக்கு பயப்படுறான்னு பாக்கணும். எல்லாமே பகவத் சம்பந்தத்துக்கான ஒரு பயம், ஒரு விசேஷம், வருத்தம், அதெல்லாம் அதுலதான் கிளேஷம். அதெல்லாம் ஆர்த்தினாக்க மாமுனிகளோட ஆர்த்தி பிரபந்தம் ஞாபகம். கடைசி பிரபந்தம் ஆர்த்தி பிரபந்தம்னா ரொம்ப மிகுந்த பக்தி, அதுல மிகுதி என்ன சொல்றது, மிகுதி எடுத்து பெருக்கிய ஒரு வருத்தம்னு சொல்லலாம். யாரு, எம்பெருமானார போய் அடையணும் மாமுனிகளுக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல இவளுக்கு எம்பெருமான போய் அடையணும். மோகித்த போதும் அந்த ஆர்த்தி வருத்தத்தினால எம்பெருமான போய் கலக்கம், பகவத் வருத்தம் இது. அதுல மோகித்து இருக்கா ஆழ்வார் இந்த இடத்துல பராங்குஷ நாயகி. ஓவா இந்த பதிகமும் கவுண்ட் பண்ணிடலாமா நம்ம மோகித்த பதிகங்கள்ல இந்த பதிகத்தையும் கவுண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. வெறுவிலும் வீழ்விலும் அஞ்சின போதும் ஆத்தியாலே மோகித்த போதும் ஓவா ஒழியாத வளவாகி கண்ணன் கழல்கள் விரும்பும். எப்பவுமே அவ கிருஷ்ணன் கழல்களை தான், திருவடிகளை தான் பேணா நின்றாள்னா அதுவே நினைச்சுட்டே இருக்கா. அவ்வளவு ஒரு அசைக்க முடியாத பக்தி பராங்குஷ நாயகிக்குன்னு சொல்றோம். So this is a very important pasuram. You can call it as a Uyir pasuram also, though it is not referenced as Uyir pasuram. Alvar is going through an extreme sorrow phase, difficult phase, where he is not blaming Emperuman and he has not gone to other devatas during this period. If Emperuman has not come and shown his Tiruvadigal, Alvar could have gone to other devatas like how we human beings and even Sharanagatargal do. But she is like Tateka Parai. Tateka Paraina,
She is going only to Emperuman, Shiyapatiyana Emperuman, and she takes refuge in only Emperuman. Sriman Narayana's Tiruvadigal. If she sees a temple with a statue, she doesn't even care about if it is a Devatantra Koil apart from Sriman Narayana, because for her, in her eyes, she is able to envision only Krishna Avataram in that temple. And then if she sees a different color pushpangal now, flowers, she feels that it is decorating Trivikrama Avatara's Tiruvadigal, who measured the entire world. So Veruvilum Veelvilum Ova means she is deeply sorrow stricken. Who Parankusha Nayaki, she is a bit unconscious also, but what she wants is only Krishna's Tiruvadigal. ரொம்ப அழகான பதிகம். அடுத்த ஒரு 3 பாசுரம் இருக்கு, இது நாளைக்கு அன்வைக்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.